ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் ரேவதியும் சாம்பிடிசரோட வீட்டுக்கு தான் வராங்க. அப்போ சாம்பிடிசர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு ரேவதி, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு, இவனை விட்டு பிரிஞ்சு அப்படிங்கப்போ அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, நாங்கள் என்ன தப்பு பண்ணணும், எதுக்காக எங்கள் ரெண்டு வரையும் நீங்கள் பிரித்து வைக்கணும்னு சொல்லி இப்படி முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச தயாராக இல்லை, நீ என்னுடைய ஜென்ம விரோதியாக்கும், உங்ககிட்ட வந்து நான் பேசணுன்னு நான் கொஞ்சம் கூட விருப்பப்படவே இல்லை, எப்படியோ என்னை ஏமாற்றி எடுத்து என் பொண்ணையே வந்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை நீ ஏற்படுத்துனது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்னன்னா என் பொண்ணுக்கிட்டே நீ எல்லா விஷயத்தையும் சொல்லி என் பொண்ணையும் எனக்கு எதிராக நீ தூண்ட வச்சுட்டே இல்லை, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொல்லி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அப்படி என்னம்மா அவர் தப்பு பண்ணினாரு, சொல்ல போனாக்கி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் என்னுடைய சொந்த அத்தை பையன், அப்படி இருக்கும்போது அவர் நம்ம இந்த குடும்பத்துக்காக அவர் எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு, ஆனால் அதை கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காத உங்களுடைய சுய கௌரவத்தை வச்சு மட்டும் நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து எல்லாரும் முன்னாடியும் கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் இப்படி அவமானப்படுத்துகிற மாதிரிக்கே நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்களே, இதனால சொல்ல போனாக்கி நீங்கள் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழந்துட்டு இருக்கிறீங்க, இது என்னைக்கு நீங்கள் வந்து நினச்சி பார்ப்பீங்களோ அன்னைக்கு தம்மா இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமும் உங்களுக்காக வரும், இல்லைன்னா நீங்கள் இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க இவங்ககிட்ட நம்ம பேச வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கார்த்தி அழைச்சிட்டு போகவும், பாத்தியாக்கா உங்ககிட்டயே அவ எப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு அப்படிங்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ பாட்டி வந்து ரெண்டு பேரும் வந்துட்டீங்களாப்பா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே பார்த்தோம்னா ரேவதி தலையில அடிபட்டு இருக்கவும் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சின்ன காயம் அப்படிங்கும் போது பாட்டி நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேவதி போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து இங்கே கார்த்தி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி நீ இங்கே நடந்ததெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத ரேவதி, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கும் போது எப்படி மாமா நான் கவலைப்படாமல் இருக்க முடியும், இன்னும் அடுத்தது கண்டிப்பாக அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க ஏன் தான் இப்படி புரிஞ்சுக்காம இப்படி நடந்துட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே பாரு ரேவதி, நீ அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, நீ சாப்பிடவே இல்லை, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ரேவதிக்கு ஊட்டி விடவும் ரேவதியும் வந்து மாமா நீங்களும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்திக்கு சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து மாமா நான் உங்கள் மடியில் கொஞ்சம் படுத்துக்கிட்டோமா மாமா அப்படிங்கும்போது வா ரேவதி அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி வந்து கார்த்தி மடியில் படுத்துட்டு இருக்கவும் கார்த்தியும் வந்து அவங்க அப்படியே தலையை கோதி விட்ட மாதிரிக்கு இருக்கவும் அப்போ ரேவதி வந்து பார்த்தோம்னா கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரேவதி நீ அழக்கூடாது ரேவதி அப்படிங்கும்போது இல்லை மாமா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் எப்படிலாம் நான் கனவு கண்டிருக்கேன், ஆனால் அது எதுவுமே கடைசியில் நடக்காமல் போச்சுதே, அம்மா இப்போ தான் நம்மளை புரிஞ்சுப்பாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாம்பிடிச்சு ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சந்திரகலா அங்கே வராங்க. அக்கா இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு சந்திரா அப்படிங்கவோ அக்கா கார்த்தி ரேவதியும் வந்து ஊர் பஞ்சாயத்தில் வச்சு காசை வெட்டி போட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்களா, அதை நம்ம இப்போ கையில் எடுக்கலாம் அப்படிங்கவோ இது கெட்டதுமே என்ன சந்திரா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாக்கா ஊர் பஞ்சாயத்தில் வச்சு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க, இப்போ என்னன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க, இந்த விஷயத்த வச்சு நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டவும் அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க தண்டார் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி வீட்டு முன்னாடி இந்த மாதிரிக்கு அவங்க சொல்கிறாங்க, இப்படி உங்கள் மேலே வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க, அதனால வந்து நீங்கள் பஞ்சாயத்தில் நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாட்டி வந்து அப்படியே கண்கலங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சாம்பிடிஸ்வரி சந்திரகலாவை ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்களோ தெரியல, என் பேரனையும் என் பேத்தியும் பிரிக்கிறதுக்காக அவள் எந்த எல்லைக்குனாலும் போவான்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ கூட வந்து அவள் கொஞ்சம் கூட மனசு மாறாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காள், இது எங்கே போய் தான் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கார்த்தி வந்து பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது இப்போ ரேவதி சொல்கிறாங்க, எப்படி மாமா கவலைப்படாமல் இருக்க முடியும், ஏன் தான் அம்மா இந்த மாதிரிக்கெலாம் போயிட்டு இருக்கிறாங்களோ தெரியல, அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்த அளவுக்கு அவங்க போகிறாங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னு சரிதான், இன்றைக்கி பஞ்சாயத்தில் சரியான பாடத்தை அவங்களுக்கு கற்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சாம்பிஸ்ரீ சந்திரகலாவும் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ ஊர் ஜனங்களும் பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ என்ன புகார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ சாம்பிஸ்ரீ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஊர் ஜனங்க மத்தியில் இவங்க ரெண்டு பேரும் காசு வெட்டி போட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க, இப்போ என்னன்னா என் பொண்ணை இவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் என் பொண்ணை என்கிட்டயே வந்து இவங்ககிட்ட பிரித்து எங்கிட்டயே அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ஊர் பஞ்சாயத்தில் பார்த்தோம்னா அவங்க ரேவதிக்கிட்டையும் கார்த்திகிட்டையும் விசாரிக்கும் போது இப்போ ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாக்கும், அன்னைக்கு என் மாமா மேலே இந்த மாதிரிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இதனால என் மாமாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்து இவங்க சொன்னதுக்கெலாம் நான் கட்டுப்பட்டேன், அதனால தான் என் மாமாவை பிரியறதுக்கு நான் வந்து சரின்னு சொன்னேன், இதனால தான் காசை வெட்டி போட்டீங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இவங்களுடைய உண்மையான முகத்தை நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல்
என் மாமாவை பிரியணும்னு சொல்லி நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அவரோட நான் சேர்ந்து வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுதேன். அதனால என் மாமா கூட என்னை சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே சாம்பிஸ்ரீ வந்து பாத்தியா இவ எப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப சந்திரகலாவும் சொல்றாங்க, பாத்தியாக்கா அவன் தான் இப்படிலாம் பேசி நம்ம பொண்ணை இப்படி மாத்திருக்கான் பாத்தியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ. அப்போ வந்து சாம்பிஸ்ரீ வந்து சொல்றாங்க, என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது, இவன் தான் என் பொண்ணோட மனசை மாத்திட்டா அப்படிங்கும் போது அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்படிலாம் வந்து என் மாமா கிடையாது, அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கவோ. அப்போ ஊர் பஞ்சாயத்துல இருந்து சொல்றாங்க, அங்க பாருங்கம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், அது கேட்டு உடனே இந்த பஞ்சாயத்துல அவங்க 2 பேரையும் நாங்க பிரிக்கலாம் நாங்க தயாரா இருக்க மாட்டோம். அதனால நான் சொல்றது கேளுங்க, அந்த பொண்ணு வந்து சொல்றது எல்லாமே உண்மையாதான் தெரியுது. அது மட்டும் இல்லாம கார்த்தி தம்பி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஆசைப்படுதா. அது மட்டுமா அன்னைக்கு எதுக்காக பிரிஞ்சோம் எப்படி பிரிஞ்சோம்னா அந்த விஷயத்தையும் அந்த பொண்ணு வந்து சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்களா தான் இருக்கிறீங்க. அதனால 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு அப்படிங்கவோ. இது கேட்டதுமே சாம்பிஸ்ரீ என்ன உளறிட்டு இருக்கிறீங்க, இந்த பஞ்சாயத்துல அவங்களுக்கு சாதகமா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்னமா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அன்னைக்கு என்னன்னா பஞ்சாயத்துல நீங்க சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மையா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து கார்த்தி தம்பியோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்படும் போது ஒரு ஜோடியை சேர்த்து வைக்கிறதா இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பை தவிர பிரிச்சு வைக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. நீங்க உங்க சொந்த பிரச்சனையை வச்சு ஒரு சின்ன ஜெர்சிகளை நீங்க பிரிச்சிடாதீங்க. அதனால அவங்க 2 பேரும் நாங்க ஒண்ணு சத்து தான் வைப்போம் அப்படிங்கவும் உடனே வந்து சாம்பிஸ்ரீ சொல்லிட்டாங்க, அங்க பாருங்க அவ கழுத்துல அவன் கட்டின தாலி கூட கிடையாது, அதெல்லாம் கழட்டி தூக்கி வீசியாச்சுது. இதனால வந்து என் பொண்ணுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என் பொண்ணு என் கூட நீங்க அனுப்பி விட போறீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஓஹோ இதுதான் உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது பார்த்தோம்னா பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு பொண்ணை வந்து கூப்பிடுறாங்க. அப்போ அவங்களும் வரவும் அப்போ வந்து அவங்க கிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொல்லும் போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ பூசாரியை கூப்பிடும் போது அவரும் வராரு. அப்போ அவர்கிட்டையும் வந்து விஷயத்த சொல்லவும் அவரும் சரின்ட்டு போறாரு. உடனே சந்திரகலா வந்து சாம்பிஸ்ரீக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு தெரியல அப்படிங்கும் போதே அடுத்ததான் பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து மஞ்சள் கயிறுல அவங்க தாலியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து பூசாரி கையில கொடுக்கவும் பூசாரி வந்து பார்த்தோம்னா சாமி முன்னாடி அதை அர்ச்சனைலாம் பண்ணி 2 மாலையும் தாலியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நேரா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து கொடுக்கவும் உடனே அவர் பார்த்தோம்னா கார்த்தி தம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி ரேவதியும் பக்கத்துல வராங்க. இப்போ இவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணு கழுத்துல நீங்க தாலியை கட்டி நீங்க உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுவே சாம்பிஸ்ரீ சந்திரகலாவும் அப்படியே ஆவேசம் அடைகிறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன இப்போ உங்க பொண்ணு கழுத்துல தாலி இல்லை அப்படிதானே நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, அந்த கஷ்டமும் நீங்க பட வேண்டாம், அதனாலதான் ஊர் ஜனங்களாக நாங்களே வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து பார்த்தோம்னா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ரேவதி சந்தோஷப்படவும் என்ன கார்த்தி தம்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்தாங்க இந்த 2 பேரும் மாலையை மாத்திக்கிட்டு இந்த தாலியை அந்த பொண்ணு கழுத்துல கெட்டுங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா கார்த்தியும் வந்து மாலையை 2 பேரும் மாத்திக்கிட்டு அவங்க தாலி எடுத்து ரேவதி கழுத்துல கெட்டுறாங்க. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத சாம்பிஸ்ரீ அப்படியே அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்க என்ன நினைச்சு வந்தோம், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, என் பொண்ணை இவங்கிட்ட இருந்து பிரிச்சு என்கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த பஞ்சாயத்தையும் நான் கூட்டினேன். ஆனா இங்க என்னன்னா இந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிஸ்ரீ அப்படியே ஆவேசப்படவும் இங்க பாருங்க இன்னும் யார் நினைச்சாலும் சரிதான் இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. நீங்க தேவையில்லாம இவங்க பிரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறது பதில் இவங்க 2 பேரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கவும் உடனே சாம்பிஸ்ரீ வந்து என்னது நான் வந்து இவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்றது அப்படிங்கும் போது இங்க பாருங்கம்மா சின்ன ஜெர்சிகளை பிரிச்சு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அவங்கள இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. என்ன இருந்தாலும் சரி தான் கார்த்தி தம்பி மாதிரிக்கு ஒரு மாப்பிள்ளை உங்க வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக உங்க சொந்த பக்கையை வச்சுக்கிட்டு இப்படி உங்க பொண்ணு வாழ்க்கையில நாசம் பண்றதுக்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இது கேட்டதுமே சாம்பிஸ்ரீ வந்து என்ன ரேவதி என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும் போது உடனே ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் ஒன்று அசிங்கப்படுத்தல, பஞ்சாயத்தை கூட்டுனது நீங்கம்மா, அதனாலதான் உண்மையில சொல்ல போனாக்கி உங்களுக்கு நாங்க நன்றி தான் சொல்லணும். ஏன்னா உங்களால தானே என் கழுத்துல என் மாமா வந்து உங்க கண் முன்னாடியே தாலி கட்டினாரு, இதனால உங்களுக்கு நான் நன்றி தாம்மா சொல்லணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சாம்பிஸ்ரீ அப்படியே கோவத்தோட போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி ரேவதியும் வந்து பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவும் உடனே பாட்டி வந்து சொல்றாங்க, எப்படியோ என் பேத்தி கழுத்துல என் பேரை வந்து தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் ஆனா அந்த சாம்பிஸ்ரீயோட மனசு எப்பதான் மாறப்போதோ தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தோம்னா சந்திரகலா வந்து என்னது நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு திட்டமா போட்டுட்டு இருக்கிறோம், ஆனா அது எல்லாமே வந்து கார்த்தி ரேவதிக்கு அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சு போச்சுதே, இவங்களை எப்படியாவது பிரிச்சிருவாங்க பஞ்சாயத்துல சொல்லி நினைச்சோம்னா அந்த பஞ்சாயத்துல வச்சு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சேர்த்து வச்சுட்டாங்களே, இப்ப என்ன பண்றதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சிவனாண்டி வந்து சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்றாங்க, என்ன சந்திரா இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படிங்கும் போது ஆமாங்க அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல, இவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிச்சலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன்னா ஆனா கடைசியில பார்த்தோம்னா பஞ்சாயத்துல வச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கவும் இப்ப அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கும் போது அடுத்ததாவா நான் இப்பவும் சும்மா இருக்க மாட்டேன், இவங்களை அடுத்தது என்ன பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
சந்திரகலா அடுத்துதான் ஒரு திட்டத்தை போடுறாங்க. இவங்க என்ன திட்டத்தை போட்டாலும் சரிதான், ஆனா கண்டிப்பா ரேவதியும் கார்த்தியும் பிரிக்க முடியாது. ஆனாலும் ஒவ்வொரு திட்டத்தையும் கார்த்தி தவிடுபொடி ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் வழக்கம் போல சந்திரகலா அடுத்தடுத்து ஒவ்வொரு திட்டத்தையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா சாம்பிஸ்ரீ ரேவதி கூட கார்த்தியை சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆவேசமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.